இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆர் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்வர்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்னு ஒன்று இருக்குன்னு தெரியும், டவுன்வர்ட் ஃபார்ம் ஆஃப் ஆர்னு ஒன்று இருக்குன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி கிளாஸில் என்ன பார்த்தோன்னா ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் ஹச் பார்த்தோம், டிப்தான்ஸ் பார்த்தோம், டெஃபனேஷன்ஸ் பார்த்தோம். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அதோட கண்டினியூவேஷன் தான் இது. எப்படி கொஷின் கேட்பாங்க ஆரை வச்சுனா, விச் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரோக் ஆர் இஸ் யூஸ்டு ஆஃப்டர் எ சிங்கிள் ஸ்ட்ரைட் அப் ஸ்ட்ரோக். சிங்கிள் ஸ்ட்ரைட் அப் ஸ்ட்ரோக்கில் ஹார் ஸ்ட்ரோக்கை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு கேட்பாங்க. ஆஃப்டர் எ சிங்கிள் ஸ்ட்ரைட் அப் ஸ்ட்ரோக் த அப்வர்ட் ஃபார்ம் இஸ் ஈஸியர் பிகாஸ் இட் அவாய்ட்ஸ் அண்ட் ஆங்கிள். இங்கே ஆங்கிள்னு எதை சொல்கிறாங்கன்னா டவுன்வர்ட் ஆரை சொல்கிறாங்க. ஆங்கிளை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறோம், அப்வர்ட் ஆருன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளோட படித்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ரோர், ஒரு ஆர் ப்ளஸ் இன்னொரு ஆர் ரோர். அவேர், ப்ரிசிடிங்கில் வவல் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இமீடியட்டாக எந்த ஆரை ஃபாலோ பண்ணணும், அப்போர்ட் ஆரை ஃபாலோ பண்ணணும். அந்த ரூல் படி அவேருக்கு அப்போர்ட் ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். யோருக்கு ஒய் ஆல்ரெடி அப்போர்டில் இருக்குது, ஈஸியராக ஜாயின் பண்ணுறதுக்காக ஆங்கிள் அவாய்ட் பண்ணிவிட்டு அப்போர்ட் ஆர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் சஃபிக்ஸோட இஆர் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக டவுன்வர்ட் ஆர் தான் யூஸ் பண்ணணும். ரோரர் இஆர்னு வந்துருச்சு, அப்போ டவுன்வர்ட் ஆர். ரேரர் இஆர் வந்துருச்சு, டவுன்வர்ட் ஆர். ஏன் இங்கே அப்போர்ட் ஆர் போடக்கூடாதுன்னா போடக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரோக்கில் 2 ஆர் அப்போர்ட் ஆர் யூஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இன்னொரு ஆர் போட்டோம்னா ட்ரிபிள் லென்த் ஸ்ட்ரைட் அப் ஸ்ட்ரோக், ரொம்ப லென்த்தாக போயிடும் ஸ்ட்ரோக். அப்போ நம்மளால் ஈஸியாக அதை ரீடபிள் பண்ண முடியாது. அதனால் நம்ம தேர்டாக யூஸ் பண்ணுற ஆரை டவுன்வர்ட் ஆர் தான் யூஸ் பண்ணணும். அதனால தான் அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு இஆர் வந்துச்சுன்னா டவுன்வர்ட் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் இந்த வேர்ட்ஸ் தான் கொடுக்கணும்னு இல்லை, உங்கள் ஓன் வேர்ட்ஸ் கூட கொடுக்கலாம், பட் கண்டென்ட்டை மட்டும் கரெக்டாக கொடுக்கணும். 2 ஆர் தான் அப்போர்ட் ஆரில் யூஸ் பண்ண முடியும். தேர்டாக ஒரு ஆர் வந்துச்சுன்னா அது டவுன்வர்ட் ஆராக தான் யூஸ் பண்ணணும். இருக்கிறதுல ஈஸியான ஆர் அப்போர்ட் ஆர், ஏன்னா ஆங்கிள் மாதிரி போடணும் டவுன்வர்ட் ஆர். டவுன்வர்ட் ஆரை விட ஈஸியாக அப்போர்ட் ஆர் ஈஸியாக ஜாயின் பண்ண முடியும், அதனால் நம்ம அப்போர்ட் ஆர் யூஸ் பண்ணுறோம். சஃபிக்ஸோட இஆர் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக டவுன்வர்ட் ஆர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மீடியலாக ஒரு எல் வந்துச்சுன்னா ஜென்ரலாக அது எழுதக்குள்ளே அப்போர்ட் மோஸ்ட்லி நம்ம 90% அப்போர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். பட் சம்டைம்ஸில் டவுன்வர்ட் எல்லும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எதனால்னா பக்கத்தில் இருக்க ஸ்ட்ரோக்கை ஈஸியராக ஜாயின் பண்ணுறதுக்கு. அன்லோடு அப்போர்ட் எல். அன்லாக்கில் எதை யூஸ் பண்ணியிருக்கோம், டவுன்வர்ட் எல் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா பக்கத்தில் இருக்கிறது கேயை டவுன்வர்ட் எல்ல ஈஸியாக ஜாயின் பண்ண முடியும், அதனால் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் வேணால் 3 to 4 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபெசிலிட்டி, ஃபிலிம், அன்லோட், அன்லாக் பார்த்துக்கோங்க. அந்த எக்ஸாம் டைமில் எக்ஸாம்பிள் யோசிச்சா ஞாபகம் வராது, இப்போயே ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா என் ஊக்கு. என் ஸ்ட்ரோக்குன்னு இருக்குது, என் ஊக்கு இருக்குது, அதுமாதிரி எஃப் ஊக்கு, வி ஊக்கு இருக்குது. மொத்தமாக 3 ஊக்கு இருக்கும். ஃபைனலாக யூஸ் பண்ணுவோம். என் ஊக்கு யூஸ்டு இன் ஃப்ரேசியோகிராஃபி. கொஷின் கேட்பாங்கப்பா, கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என் ஊக்கை ஃப்ரேசியோகிராஃபியில் எங்கே யூஸ் பண்ணுறோன்னு கேட்பாங்க. பீனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஐ ஹாவ் பீன் ஒரு ஊக்கு போட்டோன்னா என் ஊக்கு, ஐயை ஹாவை மட்டும்தான் போடுவோம், பிக்கு ஊக்கு. ஐ ஹேட் பீன். தேனுக்கு யூஸ் பண்ணுவோம். மொத்தம் 4 இடத்துல யூஸ் பண்ணுவோம். பீன், தேன், ஆன், ஓன். பெட்டர் தென், கேரிட் ஆன், தேர் ஓன், அவர் ஓன். ஒரு 4 எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 4 வேர்டு கொடுத்து ப்ளஸ் எக்ஸாம்பிள்னு கொடுத்தனா அப்படியே 4 மார்க்ஸ் கொடுத்துருவாங்கப்பா. 6 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா இன்னும் 2 எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஓகேங்களா? 4 to 6 மார்க் பார்த்து வச்சுக்கோங்க. எஃப் அண்ட் வி ஊக் இஸ் சம்டைம்ஸ் யூஸ்டு இன் ஃப்ரேசியோகிராஃபி. எஃப் அண்ட் வி ஊக்கை எங்கே ஃப்ரேசியோகிராஃபியில் யூஸ் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. அவுட் ஆஃபில் யூஸ் பண்ணுவோம். ஆஃப் வந்தால் எஃப் ஊக்கு, அவுட் ஆஃப். விச் ஹாவ், இது வி ஊக்கு. வி ஊக்குக்கும் எஃப் ஊக்கும் சேம் தான், ஒரே சைடில் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஊ ஹாவ், ஊன்றது கிராம்லாக்கு, அது கூட ஒரு வி ஊக்கு போட்டாலே ஊ ஹாவ். எஃப் அண்ட் வி ஊக் ஆர் ஆடட் டு கரூடு ஸ்ட்ரோக். ஓகேங்களா? கரூடு ஸ்ட்ரோக்கில் எங்கே யூஸ் பண்ணுவோம். தர் இஸ் நோ எஃப் ஆர் வி ஊக் டு கரூஸ். ஓகேங்களா? குழப்பறதுக்காகவே கேட்பாங்கப்பா. கரூடு ஸ்ட்ரோக்கில் நம்ம எஃப் அண்ட் வி ஊக்கை யூஸ் பண்ணவே மாட்டோம். கரூடு ஸ்ட்ரோக்கில் ஒரு ஊக்கு இருந்துச்சுன்னா அது என்ன ஊக்கு, என் ஊக்கு. ஓகேங்களா? ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்கில் மட்டும்தான் எஃப் அண்ட் வி ஊக்கை யூஸ் பண்ண முடியும், கரூடு ஸ்ட்ரோக்கில் யூஸ் பண்ண முடியாது. கொஷின் இப்படி கொடுத்து கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன எழுதணும், there is no எஃப் ஆர் வி ஊக் டு கரூஸ், therefore the stroke எஃப் ஆர் வி must always be employed if எஃப் ஆர் வி follows a கரூடு ஸ்ட்ரோக். the following pairs of word illustrate. இவ்வளோலாம் கொடுக்க வேணாம்ப்பா. எஃப் அண்ட் வி ஊக்கு கரூடு ஸ்ட்ரோக்கில் போட முடியாது. ஸோ ரைட் அண்ட் எ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரோக். ஓகேங்களா? ஃபைன் கரூடு ஸ்ட்ரோக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க பாரு. என்ன ஊக்கு இது, என் ஊக்கு.
5ன்னு வந்துச்சுன்னா ஃபுல் ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணணும், ஊக்கு யூஸ் பண்ணக்கூடாது. கரூட ஸ்ட்ரோக்கில் ஒரு ஊக்கு யூஸ் பண்ணோன்னா அது எண்ணூக்கு. கரூட ஸ்ட்ரோக்லேயே விஓ எஃப்ஓ வந்துச்சுன்னா ஃபுல் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஏதாவது 2-3 எக்ஸாம்பிள் காட்டிக்கோங்க. லைவுக்கு வி காட்டிக்கோங்க, நைஃபுக்கு எஃப்ஐ காட்டிக்கோங்க. ஓகேங்களா? மூன் எண்ணூக்கு கூட கேட்கலாம். எண்ணூக்கு ஆடட் டு த கரூட ஸ்ட்ரோக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துக்கலாம். பை விச் மோஷன் இஸ் த எஃப் அண்ட் வி ஊக் ஸ்ட்ரக் டு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்ஸ்? ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்கில் எந்த வாட்டத்தில் ஒரு ஊக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஊக்கு எஃப்ஆர்வின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எ ஸ்மால் ஃபைனல் ஊக் ஸ்ட்ரக் பை தி லெஃப்ட் மோஷன். ஆனால் உங்கள் ரைட் சைடில் தான்ப்பா ஊக்கு இருக்கும். ஆனால் என்னென்னு மென்ஷன் பண்ணுவாங்க, லெஃப்ட் மோஷன்னா என்ன? கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் இப்படிலேருந்து இப்படி சுற்றுறோம், அதனால் ஆன்டி கிளாக் வைஸ். எஃப் அண்டு வி இப்படிலேருந்து இப்படி தானே இருக்குது, இப்படிலேருந்து இப்படி சுற்றுறோமோ, அதனால் எஃப் அண்டு வின்றது ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்ட்ரோக்கு. இது எண்ணூக்கு இப்படிலேருந்து இப்படி சுற்றுவோம், இது கிளாக் வைஸ். இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ். பட் மோஷன் லெஃப்டில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை என்னென்னு மென்ஷன் பண்ணணும், இப்படி இருந்துச்சுன்னா கிளாக் வைஸ்ன்னு மென்ஷன் பண்ணணும், ரைட் மோஷன்னு மென்ஷன் பண்ணணும். த ஸ்மால் ஃபைனல் ஊக் ஸ்ட்ரக் பை த லெஃப்ட் மோஷன். ஓகேங்களா? மோஷன்னா என்ன? ஆன்டி கிளாக் வைஸ். இங்கே இடத்துல நீங்கள் இப்படி கூட மென்ஷன் பண்ணிக்கலாம், எ ஃபைனல் ஊக் ஸ்ட்ரக் பை தி ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணுங்கள். எந்த வேர்டு வேணால் கொடுத்துக்கலாம்ப்பா. பட் வந்து அந்த இது ஹிண்ட்டு மட்டும் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா அங்கே கீவேர்டில் ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு ஆன்டி கிளாக் வைஸும் கரெக்டு தான். லெஃப்ட் மோஷன்னாலும் கரெக்டு, ஆன்டி கிளாக் வைஸ்னாலும் கரெக்டு. எண்ணூக்கு எப்படின்னு கேட்டாங்கன்னா கிளாக் வைஸ். எண்ணூக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன், எஃப் அண்ட் வி ஊக் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் டு எ ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக். எக்ஸாம்பிள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. பஃப், டஃப், சேஃப். எஃப்லேயும் படித்து வச்சுக்கோங்க, விலையும் படித்து வச்சுக்கோங்க. ஏதாவது 4 எக்ஸாம்பிள். எ ஊக் விச் ரெப்ரசன்ட் எல் அட் த பிகினிங் ஆஃப் தி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக் and that which represent F or V at the end are both struck by the left motion. ஓகே, பிகினிங்கில் ஒரு ஊக்கு வந்துச்சுன்னா அது என்ன ஊக்கு? எல் ஊக்கு. ஊக்கு விச் ரெப்ரசன்ட் எல் அட் த பிகினிங் ஆஃப் த ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக். ஒரு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரோக்கில் பிகினிங் மீன்ஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு ஊக்கு வந்துச்சுன்னா அது எல் ஊக்கு. அதே ஃபைனலாக ஒரு ஊக்கு வந்துச்சுன்னா அது எஃப்ஆர் வி ஊக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அட் தி எண்டில் யூஸ் பண்ணோன்னா எஃப்ஆர் வி ஊக்கு, ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணோன்னா எல் ஊக்கு. ரெண்டுமே என்ன மோஷன்? லெஃப்ட் மோஷன் மீன்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். எந்த வேர்ட்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம்ப்பா. பட் எக்ஸாம்பிள்ஸையும் அந்த வேர்டில் ஆன்டி கிளாக் வைஸாக லெஃப்ட் மோஷனான்றதை கரெக்டாக எழுதணும். ஓகேங்களா? உங்களோட ஆனால் ரைட்டு கை வாட்டத்தில் தான் ஊக்கு இருக்கும் சொல்லப்போனால். அதனால் என்ன மோஷன்? லெஃப்ட் மோஷன். ஓகேங்களா? இது வரைக்கும் இன்றைக்கி பார்ப்போம். நாளைக்கு எஸ்டி லூப், எஸ் சர்க்கிள், எஸ்எஸ் சர்க்கிள் சேர்ந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேப்பா, இன்றைக்கி வரைக்கும் பார்த்ததை ஒரு வாட்டி எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சு பாருங்கள். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் எழுதணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச 6ல் தெரிஞ்ச வேறு எக்ஸாம்பிள் கூட நீங்கள் எழுதலாம். அவோக்கு எழுத முடியாது, அவேர் எழுதிட்டோமா, வாருக்கு டவுன்வர்ட் ஆர் வந்துடும். ஓகே, நீங்கள் எக்ஸாம்பிள் எது வேணால் எழுதிக்கலாம். உங்களுக்கு புக்கில் டக்குன்னு தோன்றதெல்லாம் கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.